வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. லாஸ்ட் வீக் வந்து நல்ல சிவியர் கோல்டு, ஸோ வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் கொஞ்சம் டிலே. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ஹெர்பல் ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஹேர் கலருக்கு என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி அதை அப்ளை பண்ணி ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கெமிக்கல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஈவன் ஐஸ்க்கு கூட ரொம்ப கெடுதல். ஸோ ஹெர்பல் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய வீடியோஸில் எல்லாமே ஹெர்பல் ஹேர் டைஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது, எது ட்ரை பண்ணி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் டை பவுடரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் முக்கியமாக இது ஹெர்பல் ஹேர் டை மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஒரு நல்ல ஹேர் பேக் மாதிரியும் ஒர்க் ஆகும். இந்த ஹெர்பல் ஹேர் டை பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். பட் இதோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர். இதை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இந்த ஹென்னா பவுடர் நம்ம ஹேரை வந்து லாங்காக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் இண்டிகோ பவுடர், அதாவது அவுரி பவுடர். இதை ஒரு 12 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஹென்னா பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் இந்த இண்டிகோ பவுடரை 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். அதாவது 1:4 ரேஷியோவில். சில பேருக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா 1:3 ரேஷியோவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஹென்னா பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா இண்டிகோ பவுடரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1:4 ரேஷியோவில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை தேவையான அளவு எடுத்து வெறும் வாட்டரை மட்டும் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதோட ரிசல்ட்டை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவோட மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பவுடரில் வாட்டருக்கு பதிலாக ஒரு ஹெர்பல் வாட்டரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ஓமவல்லி இலை. இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுதான் 1 மந்த்துக்கு ஹேர் கலர் போகாமல் பார்த்துக்கிற இன்க்ரீடியன்ட். கருஞ்சீரகம், இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கருஞ்சீரகத்தை அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை ஆட் பண்றேன். அடுத்து ஓமவல்லி லீவ்ஸை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது முழுகிற அளவு வாட்டரை ஆட் பண்ணி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணணும். நல்லா சுண்டி வரணும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஹேர் டை பவுடரை தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச வாட்டரை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். ஆக்சுவலி இதை நைட் ஃபுல்லாக வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ என்னோட ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கிரே ஹேர் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? நம்ம அப்ளை பண்ணின பிறகு சேம் பிளேஸ்ல செக் பண்ணலாம்.
இப்போ ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆஃப் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஹவர்ஸ்க்கு நல்லா ட்ரை ஆனதும் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இதை ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும், ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேர் வாஷ்க்கு ப்ளைன் வாட்டர் தான் யூஸ் பண்ணினேன், ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ சேம் பிளேஸில் செக் பண்ணுறேன். ஹேர் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிருச்சு, உங்களுக்கு தெரியுதா? எஸ், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நார்மலாக இந்த பவுடரில் நான் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஹேர் கலர் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ கூட இந்த வீடியோ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சு இந்த ஹேர் கலர் அப்ளை பண்ணி 1 வீக் அப்புறம் தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இப்போ கூட எனக்கு இந்த ஹேர் கலர் வந்து ஃபேட் ஆகலை. 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் இந்த ஹேர் கலர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin pillow